குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் இல்லாட்டி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு தண்ணி கலந்து மாவை பசறி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 அன் ஹவர் மாவை ரெஸ்ட்டில் விட்டுலாம். எப்போவுமே கலக்கிறோம்ல சப்பாத்தி மாவு அதே மாதிரி தான். அப்புறம் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து அதை நல்லா மசிச்சுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கலக்கி வச்சுருந்த மாவை எடுத்து ஒரு சின்ன உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ரவுண்டாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பீஸை எடுத்து எண்ணெய் வச்சு கூட இதை நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சோண்டு மாவையே டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுடுங்க. இதை நீங்கள் டீப் ஃப்ரைவோட பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி திருப்பி போடுவோம்ல அந்த மாதிரி 2-3 தடவை நல்லா திருப்பி பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியே சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் இல்லை டிஃபன் பாக்ஸ் கொடுத்துலாம். இதுதான் காயின் பரோட்டா. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.